எல்லாருக்கும் வணக்கம். குரூப் 1 தேர்வு வந்து கடந்த சண்டே 15 ஜூன் 2025 வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. அதில் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர் கொஸ்டின் வந்து நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வர இருக்கக்கூடிய குரூப் 4 2025க்கு வந்து கண்டிப்பாக கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஒரு முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணும். அதனால் இதில் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம எப்படி கேட்டிருக்காங்க, நம்ம அடுத்து வரக்கூடிய எக்ஸாமுக்கு எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் இருந்து நம்ம பார்க்கலாம். அப்புறம் இந்த நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் முத பார்க்கிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள். எத்தனை பேர் குரூப் 1 எக்ஸாம் எழுதியிருக்கீங்க அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள். வாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முதல் கேள்வி என்ன அப்படின்னா, விக்டர் அம்ரோஸ் மற்றும் கிரே ரவுகூன் ஆகியோரின் எந்த கண்டுபிடிப்பிற்காக மருத்துவத்தில் நோபல் விருது வழங்கப்பட்டது? விக்டர் அம்ரோஸ் மற்றும் கிரே ரவுகூன் ஆகியோரின் எந்த கண்டுபிடிப்புக்காக மருத்துவத்தில் நோபல் விருது வழங்கப்பட்டது அப்படின்னா, நுண் ஆர்என்ஏ கண்டுபிடிச்சதுக்காக தான் இவங்களுக்கு வந்து என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா மருத்துவத்தில் நோபல் பரிசு கொடுத்துருக்காங்க. அடுத்த கொஸ்டின், பின்வரும் கூற்றுகளில் எவை ககன்யான் விண்வெளி திட்ட வீரர்களை தேர்ந்தெடுத்தல் மற்றும் பயிற்சி குறித்து சரியான கூற்றுகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், விண்வெளி பயண வீரர்கள் மருத்துவ மற்றும் உளவியல் மற்றும் விமான மருத்துவ பரிசோதனைகளுக்கு பிறகே தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். இது வந்து சரிதான். ஏன்னா அந்த ஜீரோ கிராவிட்டி அந்த டெஸ்ட் எல்லாமே பண்ணி மெடிக்கல் செக்அப் எல்லாமே பண்ணி தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வீரர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, செலெக்ஷன் பண்ணுவாங்க. விண்வெளி திட்ட பயிற்சி இஸ்ரோ திருவனந்தபுரத்தில் நடைபெறுகிறது. ஸோ இது வந்து திருவனந்தபுரம் அப்படிங்கிறது வராது, நமக்கு இது எங்கே நடைபெறும் அப்படின்னா பெங்களூரு. அடுத்து, தேர்வு செய்யப்பட்ட விண்வெளி பயண வீரர்கள் பொது ரீதியான வான்வெளி பயண பயிற்சியின் ரஷ்யாவில் உள்ள பூரி ககாரின் அண்டவெளி பயண பயிற்சி மையத்தில் பயிற்சி பெறுவார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் நமக்கு சரிதான். ஸோ ஆப்ஷன் 1 மற்றும் 3 சரி. ககன்யான் திட்டத்தை பற்றி நமக்கு ஆல்ரெடி குரூப் 4லேயே இதுக்கு முன்னே கேட்டிருக்காங்க. ஸோ அதில் வந்து மொத்தம் 4 பேர் வருவாங்க. அந்த 4 பேர் அவங்களுடைய நேமு அதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கிடுங்க. கொஸ்டின், பின்வருவனவற்றில் எது முதல் இந்திய புவிசார் செயற்கைக்கோள்? பின்வருவனவற்றுள் எது முதல் இந்திய புவிசார் செயற்கைக்கோள் அப்படின்னா இன்சாட் 3D. இன்சாட் 3D அப்படிங்கிறதா என்னது இந்தியாவின் முதல் புவிசார் செயற்கைக்கோள். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், பின்வரும் திட்டங்களை அந்தந்த திட்டங்களின் பயனாளிகளுடன் பொறுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாபா ஜக்ஜீவன் ராம் சந்திராவாஸ் திட்டம் அப்படிங்கிறது எதனுடைய தொடர்புடையது அப்படின்னா பட்டியலின சாதிகள் அதனுடைய தொடர்புடையது. அடல் வயோ அபியுதே திட்டம் அப்படிங்கிறது மூத்த குடிமக்கள். இதில் இந்த வயோ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வயதானவங்களுக்கான திட்டம் அப்படின்னு குறிக்கும். ஸோ அந்த ஒன்று நமக்கு தெரிஞ்சிருந்தனாலே ஆப்ஷன் 4 அதிலிருந்து நமக்கு இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர் பண்ணியிருக்கலாம். ஸோ அதுக்கடுத்து என்னது, பிரதம மந்திரி ஜன் விகாஸ் காரியக்ரம் திட்டம் அப்படிங்கிறது எது அப்படின்னா சிறுபான்மையினருக்கானது. அடுத்து, பிரதம மந்திரி ஜன் ஜான்டிகா விகாஸ் இயக்கம் அப்படிங்கிறது பட்டியலின பழங்குடியினர்களுக்கானது. ஸோ இது நல்லா பார்த்து வச்சுக்கிடுங்க. ஸோ இதில் சரியான ஆன்சர் எது அப்படின்னா ஆப்ஷன் டி 3, 4, 2, 1 அப்படிங்கிறது தான் சரி. அடுத்த கொஸ்டின், தமிழ்நாடு அரசின் முன்முயற்சிகள் பற்றிய பின்வரும் அறிக்கையில் எவை சரியானது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அண்ணல் அம்பேத்கர் அனைத்து படைப்புகளையும் தமிழ் வளர்ச்சித்துறை மூலம் தமிழில் மொழிபெயர்க்க 5 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது நமக்கு சரி. அடுத்து, தமிழ் பரப்புரை கழகம் அமைக்க 10 கோடி ஒதுக்கீடு அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, இது வந்து 1 கோடி தான் ஒதுக்கீடு பண்ணியிருந்தது. அடுத்து, டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் தமிழ் இலக்கியத்தை தனித்துறை உருவாக்க 5 கோடி ஒதுக்கீடு அப்படிங்கிறதும் சரி. அடுத்து, தீரா காதல் திருக்குறள் திட்டம் திட்டத்திற்கு 30 லட்சம் நிதியுதவி அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, இது வந்து 2 கோடி ரூபா நிதி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆப்ஷன் 1 மற்றும் 3 சரி. ஆப்ஷன் 1 மற்றும் 3 சரி. ஸோ அடுத்து பாருங்கள், முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது உண்மை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ உயர்நிலைப் பள்ளிகளில் மாணவர் வருகை அதிகரித்துள்ளது. அடுத்து, தொடக்கப்பள்ளி குழந்தைகள் இத்திட்டத்தில் பயனடைகிறார்கள். இத்திட்டம் குழந்தைகளிடையே கற்றல் திறனை மேம்படுத்தியுள்ளது. அடுத்து, இத்திட்டம் அரசு பள்ளியில் மட்டும் செயல்படுத்தப்படுகிறது. ஸோ இதில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் அப்படிங்கிறது யாருக்காக நம்ம கொண்டு வந்தாங்க அப்படின்னா தொடக்க கல்வி பயிலக்கூடிய குழந்தைகளுக்காக கொண்டு வந்தது. ஸோ ஆப்ஷன் 2 அப்படிங்கிறது சரி. அதுக்கப்புறம்
இந்த திட்டம் வந்து குழந்தைகளிடையே கற்றல் திறனை மேம்படுத்தியுள்ளது அப்படிங்கிறது சமீபத்திய ஆய்வுகள் மூலமாக அதை உறுதிப்படுத்தியிருக்காங்க. ஸோ 2 மற்றும் 3 சரி. இந்த திட்டம் வந்து அரசு பள்ளிகளில் ஃபஸ்ட்டு அறிமுகப்படுத்தி இருந்தாலும் நமக்கு வந்து அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகளையும் இப்போ நடைமுறையில் இருக்குது. அதனால் இது வந்து நமக்கு சரியாக வராது. ஸோ ஃபஸ்ட்டு இதுவும் தப்பு, கடைசி இதுவும் தப்பு. ஆப்ஷன் 2 மற்றும் 3 சரி. ஸோ அடுத்து 2025-26 நிதி அறிக்கையில் குறிப்பிட்டுள்ள 4 இயந்திர வகைகளை குறிப்பிடுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இயந்திரம் என்ன அப்படின்னா விவசாயம், இரண்டாவது இயந்திரம் அப்படின்னா MSME, அடுத்து மூன்றாவது என்ன அப்படின்னா மக்களில் முதலீடு, நான்காவது ஏற்றுமதி. ஆப்ஷன் 3142 அப்படிங்கிறது சரி. அடுத்து முதலமைச்சரின் தமிழ் புதல்வன் திட்டம் குறித்து சரியான சொற்றொடரை தெரிவு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது அக்டோபர் 2024 தொடங்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு அக்டோபர் கிடையாது, ஆகஸ்ட்டு. அது குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ஆகஸ்ட் 9. பள்ளி படிப்புக்கு பிந்திய அரசு பள்ளி மாணவர்களுக்கு மேற்படிப்புக்கு தேவையான நிதி நிலைமையை மேம்படுத்துகிறது. எது? தமிழ் புதல்வன் திட்டம். ஸோ இந்த திட்டம் இது மாதிரியான நம்ம முக்கியமான திட்டங்கள் வச்சு ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அது மூலமாக நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அடுத்து பாருங்கள், மாணவர்களின் நிதி உதவிக்காக, அதாவது நிதி உதவியாக ரூபாய் 1000 வழங்கப்படுகிறது. 1000 வழங்கப்படுகிறது அப்படிங்கிறது சரி. 1000 ரூபாய் வழங்கப்படுகிறது அப்படிங்கிறது சரி. ஸோ அடுத்து பாருங்கள், திட்டங்களையும் அதன் முக்கிய நோக்கத்துடன் பொறுத்துக்க அப்படின்னு கொடுத்துருங்க. பிஎம்ஜிஎஸ்சி அப்படிங்கிறது கிராமப்புற இணைப்பு, சாலைகள் இணைப்பு. MGNREGA அப்படிங்கிறது எதுக்கு வரும் அப்படின்னா கிராமங்களின் வாழ்வாதார பாதுகாப்பு, கிராமங்களின் வாழ்வாதார பாதுகாப்பு. ஸோ அப்போ ஆப்ஷன் டிக்கு வந்து 4, ஆப்ஷன் ஏ வந்து 1. அப்போ 13124 அப்படிங்கிறது தான் சரி. அடுத்து DTUGKY அப்படிங்கிறது ஏழை குடும்பங்களை சேர்ந்த 15 முதல் 35 வயதுக்கு உட்பட்ட கிராமப்புற இளைஞர்கள் மீது கவனம் செலுத்துதல். அடுத்து NRLM அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னா நிலையான வாழ்வாதார வாய்ப்புகள், அதுக்காக உள்ளது. ஸோ ஆப்ஷன் 3124 அப்படிங்கிறது தான் சரி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், பொறுத்துக்க அப்படி கொடுத்துருக்காங்க. நீர் பாதுகாப்பு திட்டமும் அதனுடைய மாநிலங்கள் திட்டங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆந்திர பிரதேசம் எங்கே வரும் அப்படின்னா C2. அடுத்து பீகார் வந்து ஜல் ஜீவன் ஹரியாவி. குஜராத் அப்படிங்கிறது சுஜலாம் சல் சஞ்சய் திட்டம். ஹரியானா அப்படிங்கிறது ஜல் ஜெய் ஜீவன் ஹாய் திட்டம். 2143 அப்படிங்கிறது சரி. அடுத்து பாருங்கள், பின்வருவனவற்றில் சரியான பொருத்தத்தை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒப்பனை கோட்டை அப்படிங்கிறது சங்ககால கோட்டை அப்படிங்கிறது சரி. அதேமாதிரி வணிகக்குழு கல்வெட்டு மயிலாடும்பாறை அப்படிங்கிறதும் சரி. இந்த இரும்பு கத்தி எங்கே கண்டுபிடிச்சிப்பாங்க அப்படின்னா மருங்கூர்லேயும். கற்சவப்பெட்டி அப்படிங்கிறது எங்கே கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னா பல்லாவரத்தில் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ இதுக்கான நமக்கு சரியான ஆன்சர் என்ன அப்படின்னா 1 மற்றும் 3 சரி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கீழே கொடுக்கப்பட்டவற்றிலிருந்து தவறாக இணைக்கப்பட்டதை தேர்ந்தெடுக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸ்மோக் அண்ட் ஆசஸ் அந்த புக்கு யார் எழுதுனா அப்படின்னா அமித் கோஷ் அப்படிங்கிறது சரி. அடுத்து தி கோல்டன் ரோடு அப்படிங்கிறது யார் எழுதுனா அப்படின்னா வில்லியம் டெல்ட்ரிம்பிள் அப்படிங்கிறதும் சரி. அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய இந்த ரெண்டுமே மாற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ நமக்கு எது தவறு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய 3 மற்றும் 4 தவறானவை. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், திட்டங்களும் அதற்கான ஆண்டுகளும் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு குடிநீர் வழங்கல் திட்டம் அப்படிங்கிறது எப்போ அப்படின்னா 2019. அடுத்து மகளை காப்பாற்று மகளை படிக்கவை திட்டம் அப்படிங்கிறது 2015. தூய்மை இந்தியா திட்டம் வந்து 2014. அடுத்து தேசிய சமூக உதவி திட்டம் அப்படிங்கிறது 1995. ஸோ இதில் நமக்கு வந்து தூய்மை இந்தியா திட்டம் 2014 மட்டும் தெரிஞ்சிருந்தனாலே இந்த கொஸ்டினுக்கு நல்லாவே ஆன்சர் பண்ணியிருக்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், நலத்திட்டங்களையும் சரியான பயனாளிகளுடன் இணைத்து காட்டவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பிரதான் மந்திரி ஜன் தன் யோஜனா அப்படிங்கிறது எங்கே அப்படின்னா
குறைந்த வருமானங்களை கொண்ட குடும்பங்கள் மற்றும் பொருளாதார ரீதியாக நலிவடைந்த மக்களுக்கானது. அடுத்து மகாத்மா காந்தி தேசிய கிராமப்புற வேலைவாய்ப்பு உத்தரவாத சட்டம் அப்படிங்கிறது எதுக்கு? கிராமப்புற மற்றும் தொலைதூர பகுதிகளை சேர்ந்த பெண்களுக்கானது. அடுத்து பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனாங்கிறது வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் கிராமப்புற குடும்பங்கள் அவங்களுக்கான என்னது? கேஸ் சிலிண்டர் வழங்கக்கூடிய திட்டம். அடுத்து பிரதான் மந்திரி பசல் பீமா யோஜனா அப்படிங்கிறது விவசாயிகள், குறிப்பாக சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு. பிரதான் மந்திரி பசல் பீமா யோஜனா அப்படிங்கிறது அவங்களுக்கான திட்டம். ஸோ ஆப்ஷன் 3, 2, 4, 1 அப்படிங்கிறது சரி. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பின்வருவனவற்றில் எவை தவறானவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. CDI. ஸோ இந்த மாதிரியான கேள்விகளுக்கு வந்து நம்ம ஆங்கிலத்தில் இருக்கிறத பார்க்குறது தான் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ CDI அப்படின்னா சைல்டு டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது சரி. அப்புறம் HDI அப்படிங்கிறது நமக்கு என்ன தெரியும்? ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு தெரியுமா? ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ அதனால் இந்த 4 அப்படிங்கிறது தவறு. ஆப்ஷன் அதாவது 4 அப்படிங்கிறது தவறு. ஸோ 1 அப்படிங்கிறது சரி. அதனால் இது 4ங்கிறது தவறு அப்படிங்கிறதுனால ஆப்ஷன் 2, 4 இந்த ரெண்டும் வந்து என்னது நமக்கு தவறாக கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து பின்வரும் சொல் தவறாக இணைக்கப்பட்டுள்ளது எது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாபு ஜக்ஜீவன் ராம் சந்திரவாஸ் திட்டம் அப்படிங்கிறது பட்டியலின மாணவர்களுக்கு விடுதிகள் கட்டுதல் அப்படிங்கிறது சரி. அடுத்து அடல் வயோ அப்யூத் திட்டம். அந்த வயோ அப்படின்னால என்னது? மூத்த குடிமக்கள் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துதல். அதுக்கப்புறம் பிரதான் மந்திரி ஜன் விகாஸ் காரியகிரகம். இது வந்து அகதிகள் சமூக பொருளாதார வளர்ச்சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் சிறுபான்மையினருக்கான சமூக பொருளாதார வளர்ச்சிக்கு உரிய திட்டம். அடுத்து பிரதம மந்திரி ஜன் ஜதிய விகாஸ் இயக்கம் அப்படிங்கிறது பழங்குடியினரின் தொழில் மற்றும் முனைவை வலுப்படுத்துவதற்கான ஒரு திட்டம் தான். ஸோ ஆப்ஷன் 3 மட்டும் அந்த அகதிகள்னு கொடுத்துருக்காங்களா, அதில் வந்து சிறுபான்மையினர் அப்படின்னு கொடுத்துருந்தாங்களா, அதுவும் சரி தான். ஸோ ஆப்ஷன் 3 மட்டும் தவறு. அடுத்து பாருங்கள். கூச்சு காரணம் கொடுத்துருக்காங்க. ஜல் சக்தி அமைச்சகத்தால் நியமிக்கப்பட்ட உலக சுகாதார அமைப்பின் சமீபத்திய ஆய்வில் ஜல்ஜீவன் மிஷன் வயிற்றுப்போக்கு நோய்களால் ஏற்படும் 4 லட்சம் இறப்புகளை தடுப்பதில் வெற்றி பெறும் என்றும் சுமார் 14 மில்லியன் DALYS மிச்சப்படுத்தும் என்றும் வலியுறுத்தப்பட்டது. அடுத்து காரணம் 2024ஆம் ஆண்டுக்குள் கிராமப்புற இந்தியாவில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் தனிப்பட்ட குடிநீர் குழாய் இணைப்புகள் மூலம் பாதுகாப்பான மற்றும் போதுமான குடிநீரை வழங்க குடிநீர் மற்றும் சுகாதாரத்துறையால் திட்டமிடப்பட்டுள்ளது. இரண்டுமே சரி. கூச்சு மற்றும் காரணம் இரண்டும் சரி. பாருங்க, திட்டங்கள் அதனுடைய பயனாளிகள். ஸோ இந்த மாதிரி திட்டங்கள் நம்ம படிக்கும்போதே அதனுடைய பயனாளிகள், அது ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு, அதெல்லாம் ரொம்ப தெளிவாக படிச்சுக்கிடுங்க. ஸோ இங்கே பாருங்கள், கலைஞர் மகளிர் உரிமை திட்டம். இந்த திட்டம் யாருக்கான திட்டம்? பெண்கள் குடும்பத் தலைவிகளுக்கான திட்டம். அடுத்து தமிழ் புதல்வன், அது யாருக்கான திட்டம்? அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரியில் படிக்கும் மாணவர்களுக்கான திட்டம். அடுத்து விடியல் பயணம், அது யாருக்கான திட்டம்? பெண்களுக்கு இலவச அரசு பேருந்து பயணம். அடுத்து புதுமை பெண் திட்டம். புதுமை பெண் திட்டம் அப்படிங்கிறது யாருக்கு? 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் படித்த பெண் கல்லூரி மாணவர்களுக்கு. அதாவது 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் படித்த பெண்களுக்கான திட்டம். ஸோ ஆப்ஷன் A 3, 4, 1, 2 அப்படிங்கிறது தான் சரி. அடுத்து கூச்சு காரணம். தமிழ்நாடு அரசு தனது 2025 to 26 பட்ஜெட்டில் அந்த ரூபாயோட சின்னத்தை கைவிட்டு அதற்கு பதிலாக, அதாவது உதயகுமார் சார் அவங்க உருவாக்கின அந்த சின்னத்தை கைவிட்டு அதற்கு பதிலாக தமிழ் எழுத்தான ரூபாய் என மாற்றியுள்ளது. அது வந்து தேவநாகரி எழுத்து சேர்ந்துருக்கும். ஸோ இது வந்து ரூ அப்படிங்கிறத மாற்றிருந்தாங்க. அடுத்து அதுக்கான காரணம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். அனைவருக்கும் பயனளிக்கும் வகையில் தமிழ்நாட்டின் பரவலான வளர்ச்சியை உறுதி செய்தல். இந்த ரூபாய் அப்படிங்கிறத மாற்றுறது இந்த வளர்ச்சிக்கு பங்கு இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. ஸோ அதனால் A மற்றும் R இரண்டும் சரி. R என்பது ஏவிற்கான சரியான விளக்கம் இல்லை என்பது சரி. ஸோ இதுவரை இதில் இருக்கக்கூடிய முக்கியமான கரண்ட் அஃபேர் கொஸ்டின் பார்த்துருக்கோம்.
ஸோ இதே கேள்வியில் இருக்கக்கூடிய மீதி கேள்விகளையும் நம்ம ஒவ்வொரு வீடியோவில் நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் மீண்டும் ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.